வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு யாரையாவது ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா, அவங்க கிட்ட எப்படி பேசுறது? எப்படி அவங்களோட மனசுல ஒரு இடம் பிடிக்கிறதுன்னு தெரியலையா? சில சமயம் பார்த்த உடனேயே ஒருத்தவங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும். அது எப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு பெண்ணோட உடனடி கெமிஸ்ட்ரிய உருவாக்குறதுக்கு உதவும் 7 வித்தியாசமான வழிகள பத்தி பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரின்னா என்ன? முதல்ல இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுப்போம். கெமிஸ்ட்ரிங்கிறது வெறும் ஈர்ப்பு மட்டும் கிடையாது. அது ஒரு ஆழமான இணைப்பு, பரஸ்பர புரிதல் மற்றும் ஒரு வசதியான உணர்வு. ஒருத்தவங்க கூட பேசும்போது நேரம் போறதே தெரியாது. அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க சொல்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பந்தம். இதை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். 1 கண்ணாடியாக இருங்கள். இது ஒரு உளவியல் தந்திரம். ஒருத்தவங்க பேசும்போது அவங்களோட உடல் மொழியையும், பேச்சு நடையையும் நாம அறியாமலேயே பிரதிபலிப்போம். இதுக்கு மிரரிங்ன்னு பேரு. உதாரணத்துக்கு அவங்க கை கட்டிக்கிட்டு பேசினா, நீங்களும் இயல்பா கை கட்டிக்கலாம். அவங்க மெதுவா பேசினா, நீங்களும் அதே டோன்ல பேசலாம். இது ஒருத்தவங்க கிட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கும். "ஓ! இவங்க நம்மள மாரி தான் இருக்காங்க." அப்படின்னு அவங்க மனசுல தோணும். ஆனா, இத ரொம்ப வெளிப்படையா செய்யக்கூடாது. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நடக்கணும். ஒருத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா, நீங்களும் ஒரு புன்னகை செய்யலாம். இது அவங்களுக்கு உங்களோட ஒரு அன்கான்ஷியஸ் கனெக்ஷன உருவாக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள சில கதைகள் மூலமா பார்ப்போம். என் நண்பன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனா அவகிட்ட எப்படி பேசுறதுன்றது தெரியல. ஒரு நாள் ஒரு பார்ட்டில 2 பேரும் சந்திச்சாங்க. அவன் அந்த பொண்ணு என்ன பேசுறா, எப்படி சிரிக்கிறான்னு கவனிச்சான். அவ ஒரு விஷயத்த ஆர்வமா சொல்லும்போது, அவளோட கண்கள பார்த்து தலையசைச்சான். அவளுக்கு அது ஒரு பாதுகாப்பு உணர்வ குடுத்துச்சு. அவ கை அசைச்சு பேசினா, இவனும் அதே மாரி பண்ணான். ஒரு கட்டத்துல 2 பேரும் ரொம்ப இயல்பா பேசுறத நான் பார்த்தேன். அப்புறம் என்ன? இப்போ 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. இதுக்கு காரணம் அவன் சப்கான்ஷியஸா அவள மிரர் பண்ணதுதான். இது ஒரு நல்ல உரையாடல உருவாக்க உதவிச்சு. 2வது பொதுவான ஆர்வங்களை கண்டறியுங்க. இது ரொம்ப முக்கியம். பொதுவான விஷயங்கள் பேசுறது கெமிஸ்ட்ரிக்கு முதல் படி. நாம பள்ளி, கல்லூரி காலங்கள்ல பார்த்திருப்போம். ஒரே கிளாஸ், ஒரே டீச்சர், ஒரே சப்ஜெக்ட். இதுவே ஒரு பிணைப்ப உருவாக்கும். அப்போ அவங்க விரும்புற சினிமா, புத்தகம், பயணம், உணவுன்னு ஏதாவது ஒரு பொதுவான விஷயத்த கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு காஃபி ஷாப்ல இருக்கீங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட புக்க படிச்சுட்டு இருக்காங்க. "இந்த புக் ரொம்ப நல்லா இருக்குமே, படிச்சிருக்கீங்களா?" அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு பொதுவான விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கும்பொழுது, உரையாடல் சுவாரஸ்யமாக மாறும். மேலும் ஒருத்தர பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நெறைய வாய்ப்பு கிடைக்கும். 3வது ஒரு புதிராக இருங்கள். எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்லிடக்கூடாது. ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்த பக்கம் என்ன இருக்குன்னு ஒரு ஒரு ஆர்வம் இருக்கணும். நீங்க யாரு? என்ன பெயறீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது, அதுல ஒரு சின்ன ஆர்வத்த மட்டும் தூண்டிவிட்டு, "இத பத்தி அப்புறம் ஒரு நாள் சொல்றேன்" அப்படின்னு சொல்லலாம். இது அவங்களுக்கு உங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஆசைய உருவாக்கும். மனித இயல்புப்படி, ஒரு விஷயத்தை நம்மால் முழுமையாக அறிய முடியாத போது, அதன் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் தனித்துவத்த காட்டுங்கள். எல்லாரும் ஒரே மாரி பேசினா போர் அடிக்கும். உங்ககிட்ட இருக்கிற தனித்துவமான திறமைகள், எண்ணங்கள், அனுபவங்கள் என்னன்னு காட்டுங்க. இது உங்கள மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசமா காட்டும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விசித்திரமான ஹாபி இருக்கலாம். இல்லன்னா நீங்க ஒரு வித்தியாசமான இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கலாம். அத பத்தி பேசுங்க. நீங்க உங்களோட உண்மையான அடையாளத்த வெளிப்படுத்தும்போது, அது மற்றவர்களுக்கு உங்களை எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராக காட்டும். முக்கியமா போலித்தனமா இருக்கக்கூடாது. உண்மையா இருங்க. 5 உண்மையாக இருங்கள். நீங்க மத்தவங்க கிட்ட கெமிஸ்ட்ரி உருவாக்கணும்னு நினைக்கும்போது, ரொம்ப முக்கியமானது நீங்க நீங்களா இருக்கிறது தான். போலியா இருக்காதீங்க. ஒருத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நெனச்சு, உங்களுக்கே பொருந்தாத விஷயங்கள பேசாதீங்க. உண்மையான நீங்க தான் ஒரு சிறந்த பிணைப்பை உருவாக்கும். 6 நல்ல கேட்பவராக இருங்கள். ஒரு உரையாடல்ல பேசுறத விட கேட்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேளுங்க. அவங்க பேசுறத ஆர்வமா கேட்கும்போது, அவங்க மனசுல உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அவங்க பேசுற விஷயங்கள பத்தி கேள்விகள் கேளுங்க.
இது அவங்க பேசுறதுல நீங்க எவ்வளவு இன்வால்வ் ஆகியிருக்கீங்கன்னு காட்டும். 7வது புன்னகை. ஒரு புன்னகை 1000 வார்த்தைகளுக்கு சமம். நீங்க இயல்பா புன்னகைக்கும்போது, மத்தவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இது உங்கள சுலபமாக அணுகக்கூடிய ஒரு நபராக காட்டும். ஒரு சின்ன புன்னகை பெரிய மாற்றங்களை உருவாக்கும். 8 தொடுதலை சரியாக பயன்படுத்துங்கள். இது கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தவங்க கூட பேசும்போது, ஒரு சின்ன தோள் தொடுதல் அல்லது கை குலுக்குதல் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியை உருவாக்கும். ஆனா, இது ரொம்ப இயல்பா இருக்கணும். தப்பான அர்த்தத்துல இத பயன்படுத்தக்கூடாது. ஒரு நட்பு ரீதியான தொடுதல் ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கும். 9வது நகைச்சுவை உணர்வு. சிரிக்க வைக்கிறது ஒரு பெரிய கலை. உங்களோட நகைச்சுவை உணர்வு ஒருத்தவங்கள கவர்ந்திழுக்க ஒரு சிறந்த வழி. ஆனா, அது யாருக்கும் கஷ்டம் குடுக்காத, ஆரோக்கியமான நகைச்சுவையா இருக்கணும். ஒரு நல்ல நகைச்சுவை ஒரு கடினமான சூழ்நிலையையும் எளிதாக்கும். 10 காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுங்க. மத்தவங்களோட நல்ல விஷயங்கள பாராட்டுங்க. அவங்க ஒரு விஷயத்த நல்லா செஞ்சா, அத பாராட்டுங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுக்கும்போது, அது உண்மையானதா இருக்கணும். உங்க பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அல்லது நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய குடுக்கும். உங்கள ஆர்வத்த காட்டுங்க. அவங்க பேசுற விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். கண்ணுக்கு கண் பார்த்து பேசுறது, தலையசைப்பது, சின்ன சின்ன கேள்விகள் கேட்கது, இதெல்லாம் உங்களோட ஆர்வத்த காட்டும். ஒருத்தவங்க உங்ககிட்ட ஆர்வமா இருக்கும்போது, நீங்களும் அவங்க கிட்ட ஈர்க்கப்படுவீங்க. நண்பர்களே, கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு கலை. அது தானா வராது. சில நுணுக்கங்கள புரிஞ்சுகிட்டு, அத சரியா பயன்படுத்தினா, யாரோட மனசுலயும் நாம ஒரு இடத்த பிடிக்கலாம். இந்த 7 வித்தியாசமான வழிகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இத நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்த நீங்க உணர்வீங்க. கெமிஸ்ட்ரிங்கிறது வெறும் ஈர்ப்பு மட்டும் கிடையாது. அது ஒரு புரிதல், ஒரு மரியாதை, ஒரு பிணைப்பு. இந்த விஷயங்கள நீங்க சரியா கையாளும்போது, உறவுகள் இன்னும் ஆழமாகும். யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காம, நீங்க நீங்களா இருந்து இந்த டிப்ஸ பயன்படுத்தி பாருங்க. வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. மேலும் பல பயனுள்ள வீடியோக்களுக்கு. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நீங்க இதுவரைக்கும் உங்க நேரத்த குடுத்து, இந்த வீடியோவ முழுசா பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்காகவே பல தலைப்புகளில வீடியோக்களை நான் உருவாக்கியிருக்கேன். நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த தலைப்புடன் தொடர்புடைய பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்கு. உங்களுடைய முழு ஆதரவு என் சேனலுக்கு தேவை. நீங்க எங்களுடைய மற்ற வீடியோக்களை பார்க்கும்பொழுது, இந்த சேனல் இன்னும் அதிகமான வளர்ச்சி அடையும். தொடர்ந்து ஆதரவு குடுங்க. நன்றி.